ஓம் நமச்சிவாய. நாம் கடந்த சில நாட்களாக ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் சிவஸ்தலம் காங்கேயம் மடவிலாகம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் பச்சோட்டு ஆவுடையார் திருக்கோயில் பற்றித்தான். ஈரோடு மாவட்டம் காங்கேயத்திலிருந்து முத்தூர் செல்லும் வழியில் 7 கிலோமீட்டர் தூரத்தில் மடவிலாகம் அமைந்திருக்கின்றது. காங்கேயத்திலிருந்து பஸ் வசதிகள் இருக்கின்றன. இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் பச்சோட்டு ஆவுடையார். தாயார் பச்சை நாயகி, பெரிய நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றார். தீர்த்தம் நிக புஷ்கரணி தீர்த்தம். இந்த ஊரின் புராண பெயர் பார்வதிபுரம். இந்த ஸ்தலத்தின் சிறப்பு என்ன? 2 சுயம்பு மூர்த்திகள் இருக்கின்ற மிகப்பெரிய சிவஸ்தலம் இது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்குள்ள சுனையில் விபூதி நிரம்பிய மண்கலயம் மிதந்து வரும் அற்புத நிகழ்ச்சி நடந்து வருகின்றது. இந்த பகுதியிலேயே மிகப்பெரிய தீபஸ்தம்பம் இருக்கின்ற திருத்தலம் இது. பிரகாரத்தில் கன்னிமூல கணபதி, முருகன், சபாநாயகர் மண்டபம், தாந்தோன்றீஸ்வரர் என்ற சுயம்புலிங்கத்திற்கு சன்னதிகள் இருக்கின்றன. இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? மண்கலய விபூதியை உடலில் பூசினாலும் சிறிதளவு சாப்பிட்டாலும் தீராத நோய்கள் நீங்கும் என்பது ஐதீகம். நேர்த்திக்கடனாக சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இந்த ஸ்தலத்தின் பெருமை என்ன? பச்சை ஓட்டுடன் சிவன் எழுந்தொள்ளியதால் இந்த ஸ்தல இறைவன் பச்சோட்டு ஆவுடையார் என்று அழைக்கப்படுகின்றார். ஆனால் கல்வெட்டுக்களில் பச்சோட்டு ஆளுடையார் என காணப்படுகின்றது. தலத்தின் நாயகி பச்சை நாயகி, பெரிய நாயகி என்ற திருப்பெயரையும் தாங்கியிருக்கின்றார். விபூதி மிதந்து வரும் அதிசயம் மிகவும் விசேஷமான ஒன்று. கோவிலின் பின்புறம் சிவன் தனது நகத்தால் கீறிய அற்புத சுனை இருக்கின்றது. நிக புஷ்கரணி என்ற பெயர் பெற்ற இந்த ஸ்தலம் கங்கையை போன்று பெருமை பெற்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கிருக்கின்ற சுனையில் விபூதி நிரம்பிய மண்கலயம் மிதந்து வரும் அற்புத நிகழ்வு நடந்து வருகின்றது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் குடம் அளவுக்கு இருந்த மண்கலயம் நாளடைவில் சுருங்கி தற்போது சிறிய சொம்பு அளவில் மிதந்து வருகின்றது. இந்த மண்கலய விபூதி கிடைப்பதற்கு மிகவும் விசேஷமான ஒன்று. இது ஒரு மாபெரும் மருந்தாகும். இதை உடலில் பூசினாலும் சிறிதளவு சாப்பிட்டாலும் தீராத நோய்கள் நீங்குகின்றது. பார்வதி இங்கு தவம் இருந்ததால் இந்த பகுதி பார்வதிபுரம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பகுதியிலேயே மிகப்பெரிய தீபஸ்தம்பத்தை தாங்கியிருக்கின்றது இந்த தலம். கொடிமரம் வணங்கி வாத்திய மண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபத்தை கடந்தால் ஆருத்ர கபாலீஸ்வரர் என்ற மற்றொரு சுயம்பு மூர்த்தியை நாம் தரிசனம் செய்யலாம். 2 சுயம்பு மூர்த்திகள் இருக்கின்ற மிகப்பெரிய சிவஸ்தலம் இது. ஸ்ரீதேவி, பூதேவி இவர்கள் சமேத ரகுபதி நாராயண பெருமாள், கருடாழ்வார், ஆஞ்சநேயர் ஆகியோரும் அருள்பாலிக்கின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் தலவரலாற்றை பார்ப்போமேயானால், முன்னொரு காலத்தில் அன்னை பார்வதி ஈசனை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டார். சிவபெருமான் பச்சை மண்ணால் செய்யப்பட்ட திருவோட்டுடன் பிச்சை ஏற்பவராக அன்னைக்கு காட்சி கொடுத்தார். அதாவது பிச்சாடனராக காட்சியளித்தார். அடியவர்களுக்கு அன்னமிடுவதை தனது முதல் கடமையாக கொண்ட பார்வதி சிவனுக்கு அன்னமிட்டார். இதனால் மகிழ்ந்த சிவன் பார்வதிக்கு காட்சி கொடுத்து தன்னுடன் அழைத்து சென்றார் என்பது இந்த ஸ்தல புராண வரலாறாகும். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற இறைவனை வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் நமச்சிவாய.